Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய Toppytoo சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கீரை வடை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் அவங்க அப்லோட் பண்ணிருந்தாங்க. இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கீரை வடை வந்து பண்ணணும் அப்படின்னா கீரை வடை பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் கிரைண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே வந்து ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும் போது வந்து ரொம்ப வந்து மாவு மாதிரி வந்து அரைச்சிடக்கூடாது. அந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து 1-2 வந்து கடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் குறைன மாதிரி தான் வந்து நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கடலைப்பருப்பே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 வந்து கிடக்குது. அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அரையாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கீரை வடை வந்து நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. அதனால் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு காரம் வந்து வரும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் நல்லா வந்து காரம் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் வந்து 1 மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து பொடியாக நறுக்கிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கீரை வடை அப்படின்னாலே அதில் நம்மளுக்கு கீரை தான் ஸ்பெஷல். ஸோ கீரை வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான கீரை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி கீரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரையை நல்லா பொடியாக வந்து நறுக்கி அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வாயில் வரும்போது பெரிய பெரிய இலைகளாக வராமல் இருக்கிறதுக்காக நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக வந்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பாலை அது மேலே வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப கனமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ இதை நீங்கள் அப்படியே கையில் வந்து பெரட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். மாவும் வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒட்டிக்கிறாது. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வடை எல்லாத்தையுமே இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ஐட்டம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃபுல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து பொரிக்கணும். லைட்டாக வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து 2 பக்கமே நம்மளுக்கு ஈவனாக வந்து பொரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டான ஒரு ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒன்றா வந்து பெரட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கிறிஸ்பியாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த கீரை வடை நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சவுண்ட் கேட்குது அப்படின்னு. இந்த ரெசிபி நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீரை வடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ தேங்காய் சட்னி வந்து பண்ணுறதுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீறி அதை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட ஒரு குட்டியாக வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து காரம் பத்தலைன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல. இப்போது வந்து தேவையான அளவுக்கு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்னியோட கன்சிஸ்டன்சி வரதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம சட்டியில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது நல்லா சூடாகி நல்லா வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சட்னி மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சட்னி, அதாவது தேங்காய் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரை வடையோட இந்த தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான மொறுன்னு கிறிஸ்பியான கீரை வடை நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.